இன்றைக்கி நம்ம அமேசான் அசோசியேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அமேசான் அசோசியேட்னா அமேசானோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அமேசான் அசோசியேட் ஆகிறது ரொம்ப ஈஸி. யார் வேணால் ரெஜிஸ்டர் பண்ணி உடனே உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிரும். அப்ரூவல் கிடச்ச பிறகு நீங்கள் அவங்களோட அமேசான் அசோசியேட் வெப்சைட்டில் லாகின் பண்ணி உடனே உங்களோட வேலையை ஆரம்பிச்சிடலாம். அமேசான் வெப்சைட் வந்து ரொம்ப பிரபலமான வெப்சைட். இது வரைக்கும் அமேசான் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அமேசானில் இது வரைக்கும் ஒரு பொருள் வாங்காதவங்களும் யாருமே இருக்க மாட்டாங்க. அமேசானுக்கு போனால் அமேசானில் இல்லாத ப்ராடக்ட்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு அமேசான் வந்து ஒரு ஃபேமஸான வெப்சைட். உலகம் ஃபுல்லாக செல்லர்ஸ் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக பையர்ஸும் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான வெப்சைட் வந்து அவங்களோட அஃபிலியேட் ப்ரோக்ராமை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காங்க. அதனால் பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பல பேருக்கு தெரியாது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்ன, 5 மெயினான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். அந்த 5 மிஸ்டேக்ஸை நீங்கள் செய்யாமல் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமேசான் அஃபிலியேட்டாக நீங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட்டு சொல்கிறேன். முழுக்க அமேசான் அசோசியேட் சம்மந்தப்பட்ட ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட் முழுக்க அமேசான் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். அந்த வெப்சைட் அவங்க செஞ்சு அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அது அவ்வளோ பிரபலமான ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட் மூலயமா அமேசானுக்கு பல சேல்ஸ் போகுது. அந்த வெப்சைட் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வெப்சைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்களும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அமேசானோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும்டா நீங்கள் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி நீங்கள் அழகாக அதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பல பேர் செய்கிற மிஸ்டேக் நம்பர் 1, அமேசானில் கொடுக்குற அஃபிலியேட் லிங்க்கை நீங்கள் வேறு யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ணி ஷார்டன் பண்ணக்கூடாது. அமேசான் இதை கண்டுபிடிச்சாங்கன்னா உடனே உங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அமேசான்லேயே அவங்களோட லிங்க்கை ஷார்டன் பண்ணி கொடுக்குற மாதிரி அவங்க ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி அமேசானோட ஷார்ட் லிங்க்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. வேறு யூஆர்எல் ஷார்ட்னர் போட்டு அமேசானோட அஃபிலியேட் லிங்க்கை நீங்கள் ஷார்டன் பண்ணக்கூடாது. இரண்டாவது தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமேசானோட அஃபிலியேட் லிங்க்கை வந்து நீங்கள் இமெயில்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. புக்ஸில், அதாவது பிடிஎஃப் புக்ஸில் அமேசானோட லிங்க்கை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது மெயினாக ஆஃப்லைனில் நீங்கள் அமேசானோட அஃபிலியேட் லிங்க்கை எங்கேயுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் ஆன்லைன் வெப்சைட்ஸில் அந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மூணாவது தவறு பல பேர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி அமேசானோட அஃபிலியேட் லிங்க்கை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து ப்ரைவசி பாலிசி கட்டாயமாக இருக்கணும். ப்ரைவசி பாலிசியில் நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் எங்கே கலெக்ட் பண்ணுறீங்க, எங்கே சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பல விதமான ப்ரைவசி பாலிசி அந்த வெப்சைட்டில் கட்டாயமாக இருக்க வேண்டும். 4வது தவறு பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி அமேசான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மூலையில் நீங்கள் வந்து ஒரு அமேசான் அஃபிலியேட் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிக்கணும். அதுவும் தெளிவாக தெரிவிக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு அமேசான் அஃபிலியேட், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அமேசானில் உள்ள ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கணும். 5வது மிஸ்டேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணி நீங்களே சொந்தமாக பொருள் வாங்கக்கூடாது. இதுதான் அந்த 5வது மிஸ்டேக். ஸோ இந்த 5 மிஸ்டேக்கை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, வாங்க இப்போ நான் சொன்ன அந்த ஒரு பிரபலமான வெப்சைட்டுக்கு நம்ம இப்போ உள்ள போகலாம். இதுதான் நான் சொன்ன அந்த வெப்சைட் Wirecutter. இந்த Wirecutter அப்படிங்கிற வெப்சைட் வந்து 100% முழுக்க ஒரு அஃபிலியேட் சம்மந்தப்பட்ட ஒரு வெப்சைட். இவங்க வந்து வெறும் அஃபிலியேட்டை நம்பியே இந்த வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எந்த கேட்டகரியும் விடலை. எல்லா கேட்டகரியிலையும் உள்ள ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அவங்க ரிவ்யூ பண்ணி அந்த ப்ராடக்டோட அஃபிலியேட் லிங்க்கு கொடுத்துருவாங்க. அமேசான் மட்டும் இல்லாமல் பல வெப்சைட்டோட அஃபிலியேட் லிங்க்கு கொடுத்து அந்த மாதிரி கொடுத்து அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம கம்ப்யூட்டர்ஸ்னு போனோம்னா பெஸ்ட் ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தா, ஸோ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சில ஆர்டிக்கலை கொஞ்சம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டோட அஃபிலியேட் லிங்க்கு கொடுத்துருவாங்க. இது வந்து ஹெச்பியோட அஃபிலியேட் லிங்க். அதுக்கப்புறம் இது வந்து அமேசானோட அஃபிலியேட் லிங்க். ஸோ இது வந்து ஃப்ரம் அமேசான் சொன்ன மாதிரி அவங்க ஃப்ரம் அமேசானோட ப்ராடக்டை தான் அமேசான் அப்படின்னு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ஹெச்பிக்கு போகுது, இந்த ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணால் அமேசான் வெப்சைட்டுக்கு போகும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க, ஓப்பனாக சொல்கிறாங்க. இது வந்து ஆப்பிளுக்கு போகுது அப்படின்னு பல லிங்க் கொடுத்துருக்காங்க. Wirecutter வெப்சைட்டோட வேலை என்னண்டா, ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ரிவ்யூ போட்டுட்டு அந்த ப்ராடக்டோட அஃபிலியேட் லிங்கை கொடுக்குறது தான். ஸோ இந்த மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்குது. கிச்சன், ஸ்லீப் அப்படின்னு எல்லா கேட்டகரியிலும் ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்து அந்த ப்ராடக்டோட அஃபிலியேட் லிங்கை கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்க வெறும் அஃபிலியேட் கமிஷன்லேயே இந்த வெப்சைட் உழைக்குது. நீங்களும் அமேசான் அஃபிலியேட்டில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த அமேசான் அசோசியேட்ஸ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் இன்னும் ரெஜிஸ்டர் ஆகலைன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணதும் இங்கே ப்ராடக்ட்
ப்ராடக்ட் லிங்க்ஸ்னு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எந்தெந்த ப்ராடக்ட்டை தேடுறீங்களோ அந்தந்த ப்ராடக்டோட அஃபிலியேட் லிங்க்கை நீங்கள் பெறலாம். உதாரணத்துக்கு நம்ம மைக் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். இப்போ பலர் வந்து யூடியூபுக்காக நிறைய மைக் வாங்குவாங்க. ஸோ மைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மைக் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்டையும் நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே கெட் லிங்க்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி லிங்க் வேணுமோ அந்த லிங்க்லாம் இங்கே கிடைக்கும். உங்களுக்கு வெறும் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் உள்ள லிங்க் வேணும்னா இங்கே கிளிக் பண்ணும். டெக்ஸ்ட் மட்டும் வேணும்னா இங்கே கிளிக் பண்ணும். வெறும் இமேஜ் மட்டும் எனக்கு வேணும்னா இங்கே கிளிக் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஒன்லின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு HTML, ஸ்டாண்டர்ட் லிங்க் அண்ட் ஷார்ட் லிங்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ பெருசு லாங் லிங்க் வேணாம் அப்படின்னா ஷார்ட் லிங்க்னா இந்த ஷார்ட் லிங்க் தான் நீங்கள் எடுக்கணும். வேறு எந்த URL ஷார்ட்னரும் யூஸ் பண்ணக்கூடாது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போடலாம். வெப்சைட்டில் போட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா ஷார்ட் லிங்க் வேணும்னா நீங்கள் இந்த ஷார்ட் லிங்க் எடுத்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போடலாம். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி யாராச்சும் அமேசான் வெப்சைட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க இந்த பொருளை மட்டும் தான் வாங்கணும்னு தேவையில்லை. உங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அமேசானுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருள்லேருந்து உங்களுக்கு கமிஷன் வரும். கமிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லக்ஸரி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10% உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஃபர்னிச்சர், ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் வந்து 8% கமிஷன் கிடைக்கும். ஹெட்ஃபோன், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ், இண்டஸ்ட்ரியல் சப்ளைஸ்லாம் 6% கமிஷன் கிடைக்கிது. மற்றதெல்லாம் 5% அண்டு ஆக கம்மியானது வந்து 4% கமிஷன். அதனால் வெயிட் பண்ணாதீங்க. இந்த ஒயர் கட்டர் வெப்சைட்டுக்கு போய் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இவங்க வந்து அமேசான் மட்டும் நம்பி இல்லை, ஆக்சுவலாக பல வெப்சைட்டோட அஃபிலியேட் லிங்க்கை போட்டிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் வந்து இவங்க கொடுக்குற லிங்க் எல்லாத்துலேயும் ஒரு அஃபிலியேட் லிங்க் கலந்துருக்குது. ஸோ இதை வந்து மக்கள் பார்த்துட்டு அஃபிலியேட்னு தெரிஞ்சும் கிளிக் பண்ணுவாங்க, தெரியாமையும் கிளிக் பண்ணுவாங்க. அதனால் இவங்களுக்கு நிறைய வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஒயர் கட்டருங்கிற வெப்சைட்டுக்கு 100% ஒரு சக்ஸஸ்ஃபுல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு ஒரு உதாரணமான ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட். ஓகே, ஸோ இன்றைக்கி தான் இந்த டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா, அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் கட்டாயமாக யூஸ் பண்ணணும். நான் உங்களை மறுபடியும் இன்னொரு அற்புதமான வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.